ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 124ங்க. காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கம்பெனி ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேங்க. என் பையன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் எல்லா வேலையும் ஓரங்கட்டிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னா, ஏன்டா அப்படின்னாங்க இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமே ஸ்கூல் விடுறாங்கம்மா அப்படின்னா, ஏன்டா அப்படின்னு கேட்டேன். திருப்பியும் இன்றைக்கி வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹால் டிக்கெட் கொடுத்தாலும் கொடுப்பாங்கம்மா எங்களுக்கு அப்படின்னு சொன்னால், சரி அதனால் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுமா அப்படின்னு சொன்னால், சரி ஓகேடா வரேன்டா அப்படின்னு சொன்னேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், நீ மறக்காமல் ஃபோன் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னால், சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமாகவே வந்துட்டேங்க ஸ்கூலுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்கூல்லாம் விட்டாங்க. கடைசியில் வந்து எங்கடா உன்னை வந்து எடுக்கலையா, ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா +2க்கு தான் ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க, அவங்களுக்கு தான் இப்போ வந்து ப்ரேயரும் நடக்க போகுது, அதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஓகேன்னு நான் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். காமன் ப்ரேயர் எப்போதும் வைப்பாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. அந்த காமன் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் என்னோடய ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு அவன் கிளாஸ் ரூமில் போய்ட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது கீழே மறக்காமல் சொல்லுங்கள். +2 எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.